இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எங்க போறீங்க? பர்மிஷன் இருக்கா? தடுத்து நிறுத்தப்பட்ட ப. சிதம்பரம் மருமகள். கெடுபிடி காட்டிய தேர்தல் அதிகாரிகள். எகிரிய காங்கிரஸ் தொண்டர்கள். சிவகங்கையில் திடீர் பரபரப்பு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பரப்புரை நிறைவடையும் நிலையில் உள்ளது. 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் சிவகங்கையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து அவரது மனைவி ஸ்ரீநிதி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சிவகங்கை தேர்தல் களத்தை பொறுத்தவரை அதிமுக சார்பில் சேவியர் தாஸ், பாஜக சார்பில் தேவநாதன், நாம் தமிழர் சார்பில் எழிலரசி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியான சிவகங்கையை கைப்பற்ற 4 கட்சிகளுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதியும் தொகுதி முழுவதும் கணவருக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரது ஆதரவாளர்களும் அணிதிரண்டு சென்று இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்ரீநிதி மானாமதுரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு பரப்புரை மேற்கொள்ள சென்றார். அங்கு கட்சி நிர்வாகிகளிடம் உரையாற்றியவர் கணவர் கார்த்தி சிதம்பரத்தின் வெற்றிக்கு தீவிரமாக உழைக்கும் நிர்வாகிகளை பாராட்டினார். இதையடுத்து ஸ்ரீநிதி அங்கிருந்து அருகில் உள்ள வார்டுகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள ஆதரவாளர்களுடன் கிளம்பினார். அப்போது போலீஸ் அதிகாரியுடன் குறுக்கே வந்த தேர்தல் அதிகாரி, மேடம் எங்கே பிரச்சாரம் பண்ண போறீங்க? அதற்கான பர்மிஷன் இருக்கா என கேள்வி கேட்டுள்ளனர். ஆனால் முதலில் தேர்தல் பிரச்சார முன் அனுமதி கடிதம் ஸ்ரீநிதி கார்த்தி சிதம்பரத்துடன் வந்தவர்களிடம் இல்லை என சொல்லப்படுகிறது. இதனால் நடந்தே சென்று வீடுகள் தோறும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். ஆனால் தேர்தல் அதிகாரி அவர்களின் விளக்கத்தை ஏற்க மறுத்து அப்போது வெஹிக்கிள் பாஸ் எங்கே என தொடர்ந்து கேள்வி கேட்க இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மறுபுறம் பிரச்சாரத்திற்கு வந்த ஸ்ரீநிதி நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு முறையான அனுமதியை வாங்க கூறிவிட்டு அருகில் இருந்த அவரது காரில் ஏறி அமர்ந்தார். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் வழிமறித்து கேள்வி கேட்க பிரச்சாரத்திற்கு வந்திருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுகவினரை தேர்தல் அதிகாரிகள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். கூட்டத்தில் பெண் நிர்வாகிகள் சிலர் தேர்தல் அதிகாரியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட மூத்த நிர்வாகிகள் வீடியோ பதிவு செய்யப்படுவதை சுட்டிக்காட்டி அவர்களை அமைதிப்படுத்தினர். மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக நிர்வாகிகள் முன் அனுமதி கடிதத்தை தேர்தல் அதிகாரியிடம் காண்பித்தனர். ஆனால் அதை படித்து பார்த்த தேர்தல் அதிகாரி முன் அனுமதி கடிதம் ஆட்டோக்கு மட்டுமே உள்ளது என சுட்டிக்காட்டி முறையான அனுமதி கடிதத்தை மீண்டும் கேட்டார். இதை கேட்டு கொதித்து போன கட்சியினர் தேர்தல் அதிகாரியிடம் பரப்புரைக்கு எங்களை அனுமதிக்க மாட்டீர்களா என ஆவேசமாக கேட்டு ஸ்ரீநிதி முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகளின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.